ஒட்டுமொத்தமாக சீமான் இந்த தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லிட்டு பெரியார் மேடைகள் இருந்து அவர் வெளியே பிரிஞ்சு தனியா பெரியார் எதிர்ப்புங்கிற இடத்துக்கு வர்றாரு இல்லையா, திராவிட எதிர்ப்புக்கு வர்றாரு இல்லையா, அந்த காலகட்டத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழீழம் ஆதரவாளர்களுக்கு குழுக்களே ரெண்டாவது பிளவு. பல குழுக்கள் அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. அவங்களுக்குள்ள குழுக்களே நிறைய சின்ன சின்ன குழுக்கள் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் உள்ளதுலேயே மெயின் பெரிய பிரச்சனையே. இப்ப சீமான் ஒரு அவதூறு பரப்புறாரு, ஒரு பொய் சொல்றாரு. அதுக்கு ரிப்ளை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு இடத்துல டென்மார்க்ல இருந்து ஒரு கடிதம் வருது. அவங்க அண்ணன் மகன் ஒண்ணு பேசுறாரு, வேற ஆட்கள் ஒண்ணு பேசுறாங்க. அப்போ ஒரு ஆர்கனைஸ்டாவே இல்ல. சோ அப்ப ஆர்கனைஸ்டா இல்ல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே சமயத்துல சீமான் ஆதரவு சீமான் எதிர்ப்புனே புலம்பெயர்ந்த தேசத்துல 2 குழுவா செயல்படுறாங்க. அதுல ஓரளவுக்கு சீமானை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே சீமான் எதிர்ப்பு நிலையில இருக்காங்க. சோ இப்ப இவங்க எல்லாருமே இப்ப எழுத ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அங்கங்க வீடியோக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க பிரபாகரன் அண்ணன் மகன் கார்த்திக் சொன்னாரு, இப்ப சந்தோஷ் பேட்டி கொடுக்குறாரு இல்லையா, சந்தோஷ் 2-3 பேர் தோல்ல சொல்லியிருக்காரு. குறிப்பாக புலிகள் இயக்கத்தில் அந்த நேரத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களோடு பக்கத்தில் இருந்தவங்க, அந்த நேரத்தில் இருந்தவங்களே 2-3 பேர் இன்னும் இருக்காங்க. குறிப்பாக ஈழத்து யுத்தத்துக்கு பிறகு முகாம்கள் இருந்து வெளியே வந்து சுவிட்சர்லாந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேரை மென்ஷன் பண்றாரு. அவங்க பேட்டி கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். பேட்டி கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு சொல்றாரு. சோ அப்ப இது எல்லாத்த விட ரொம்ப இந்த இன்டர்வியூ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. இவர் சீமான் தலைவரை, அதாவது பிரபாகரன் அவர்களை பார்த்தது அப்படிங்கிறது உண்மை. 8 நிமிஷம் டு 9 நிமிஷம் போட்டோ எடுத்தோட சேர்த்து தான் பார்த்தாரு. அங்க அவர்கிட்ட பேசப்பட்ட விஷயங்கள் இவர் சொல்ற கதை இல்ல. 2வது அதுக்கான வீடியோ என்ட்ரி இருக்கு அப்படிங்கிறாரு.